பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு 5-6 வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் காரசாரமாக சுள்ளுன்னு உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நல்லாவே காரம் சேர்த்துக்கோங்க. 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேகலைன்னா நமக்கு வயிறு வலிக்கும். கொஞ்சமா புளி, 2 பழுத்த தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க, இல்லைன்னா வயிறு வலிக்கும். அதனால இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிட்டத்தட்ட மசிஞ்சே வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்த்தாம மறுபடியும் தேவைப்பட்ட 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு,